ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுன்னு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அழகர் மேல இருந்த கேஸையுமே பூங்கொடி வந்து வாபஸ் வாங்கிட்டுறாங்க. அதுவும் இல்லாம முன்னாடியே இங்க பூங்கொடி வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த விஷயத்த வேற யாருகிட்டயுமே சொல்லாதீங்க அப்படின்னு மாதிரியுமே சொல்லி வச்சிருப்பாங்க. இங்க அவங்க மேல இருந்த கேஸையுமே வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்குமே போயிடுறாங்க. பூங்கொடியும் அங்க மஞ்சமலையும் ரெண்டு பேரும் நல்ல ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம முதல்ல இங்க ஊர் தலைவரை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லணும். அதுவும் இல்லாம ஊராளுங்க எல்லார்கிட்டையுமே இங்க அழகர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியுமே ஒரு வாதம் வைக்கிறாங்க. இங்க பஞ்சாயத்துமே கூட்டுறாங்க. அதுக்கு வந்து இங்க மாயாண்டி குடும்பத்துல இருந்து அழகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்க ஃபேமிலியும் வரணும் அப்படின்ற மாதிரியுமே ஃபோன் பண்ணி வந்து இன்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பேச்சையுமே கால் பண்ணி அங்கே மாயாண்டி வீட்டில் அண்ணன் இங்கே எல்லாருமே பஞ்சாயத்து போட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே மாயாண்டியும் என்னோட பேச்சு நான் கண்டிப்பாக வந்துடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா என்னதான் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையுமே மனசுக்குள்ள நினைக்க ஒரு சைடு இங்கே எல்லாருமே ஊராளுங்கன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் எதிர்ப்பால இங்க பாத்தீங்கன்னா பூங்கோடி அவங்க அப்பா மஞ்சமலை ராசாத்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா அழகுடைய அம்மா நந்தினி அங்க மாயாண்டின்னு சொல்லிட்டு பென்னி செம்பிலின்னு எல்லாருமே நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே இங்க பூங்கொடியை வந்து அந்த ஒரு பஞ்சாயத்து தலைவருமே எதுக்காகமா அந்த கூட்டத்தை கூட்டிருக்க, அதுவும் இல்லாமல் அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கு என்னமா தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவருமே கேட்கவும் உடனே இங்கே பூங்கொடியும் ஐயா இங்கே என்னை கடத்தின இங்கே அழகர் வந்து என் மேலே எதனா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடத்தலை, எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை கடத்தினாரு. அதுவும் இல்லாமல் என்னை எப்படி கொண்டு போனாரோ அப்படியே கொண்டு வந்து விட்டார். ஆனால் ஊராளுங்களுக்கு அப்படி சொன்னால் யாருமே அது மாதிரி புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஊர்வாய் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், என்ன ரொம்பவே தப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக என்கிட்டையும் இந்த ஊராளுங்க கிட்டையும் அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வைக்கவும் உடனே இதை கேட்ட அங்க மாயாண்டி வந்து பயங்கர அதிர்ச்சி. உடனே அழகருக்கு பயங்கர கோபம். ஏன்னா ஏற்கனவே பூங்கொடி மேல பயங்கர கோபமா தான் இருந்தாரு அழகர். உடனே அவங்க பூங்கொடி மேல என்ன கோபம் இருந்தாலையும் அவங்க அப்பாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அங்க பூங்கொடியுமே கடத்துனாங்க. இப்ப அழகர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அங்க ஊர் தலைவருமே அழகரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க மாயாண்டி கிட்ட. உடனே மாயாண்டியும் அழகரு இந்த விஷயத்த நீ பண்ணிடுப்பா, அதுவும் இல்லாமல் நீ மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்க, அவன் மேலே இருந்த கேஸையுமே அந்த பூங்கொடி பொண்ணு வாபஸ் வாங்கியிருக்கு, அதனால இந்த மன்னிப்பு மட்டும் தானே நீ கேடுப்பா, எனக்கு நீ வெளியே இருக்கிறது எனக்கு அதுவே போதும்பா, நீ ஜெயிலுக்கு போயிருந்தனா நான் பட்ட கஷ்டத்தை தான் பட்டுட்டு இருந்திருப்ப, இப்போ நீ ஜெயிலுக்கு போகலன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இங்கே ஊராருங்கிட்ட நீ மன்னிப்பு தானே கேட்கணும், மன்னிப்பு மட்டும் கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே சொல்கிறாங்க. உடனே அழகருமே எல்லாருக்கிட்டுமே மன்னிப்பு கேட்கறத பார்த்த அவங்க அம்மாவுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலுமே அழகர் பண்ணது சட்டப்படி அது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்றதுனால அழகருமே அங்க எல்லாருக்கிட்டுமே மன்னிப்பு கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் தலைவருமே அம்மா நீங்க சொன்ன மாதிரி அங்க அழகரை வந்து ஊராளுங்க கிட்ட உங்ககிட்டன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாச்சு, இதுக்கு மேல நீ அவனுக்கு வேற எதனா தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்கறியா அப்படின்னு மாதிரியுமே மறுபடியும் கேட்கிறாங்க. உடனே இங்க பூங்கொடியும் ஐயா நீங்க சொன்னது எல்லாமே ஓகே தான், நாங்க சொன்னதுமே அவங்க அதை செஞ்சிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன தூக்கிட்டு போயிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அங்க வந்து வேற இடத்துல வச்சு எனக்கே தெரியாத ஒரு இடத்துல வச்சு கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு வந்து அது பெரிய விஷயமா கிடையாது. ஊராளுங்க வந்து அவன் கூட்டிட்டு போய் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன அங்க அழகர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட அங்க நந்தினி அங்க அழகுடைய அம்மா அழகர் மாயாண்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஆனா அங்க 3 பேர் மட்டும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க மாயாண்டி பென்னி செம்பிலின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்க பேச்சுக்கிட்ட வந்து மாயாண்டி வந்து பூங்கொடிய அங்க அழகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க மாயாண்டி வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணாம அவங்க நினைச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி நடக்கிறத பாக்குற போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மாயாண்டிக்கு. உடனே இங்க அழகரும் ஐயா என்னாலலாம் அவன் அந்த பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதுவும் இல்லாம எங்க அப்பாவை அவங்க அப்பா வந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம எங்க அப்பா 10 வருஷம் எங்க அப்பா இல்லாம எங்க அம்மாவும் நானும் எவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சோம். அதுவும் இல்லாம அவங்க அப்பா வந்து எங்க அப்பா மேல எந்த ஒரு தப்புமே இல்லாம எங்க அப்பா மேல ஒரு பொய் கேஸ் கொடுத்தாருங்க. ஏன்னா எங்க அப்பா வந்து அவரை கை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கொண்டு போல ஒரு வாழை மரத்துக்கு வெட்ட தான் அவரு கத்தி எடுத்துட்டு போனாரு.
ஆனா அவங்க இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி எங்க அப்பாவை பழி வாங்கணும் அப்படின்றதுனால எங்க அப்பாவை 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சாங்க. எந்த ஒரு தப்பும் பண்ணாம எங்க அப்பா வந்து அத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களை பிரிஞ்சு அவரு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. அதுவும் இல்லாம வீட்டுல நாங்க எங்க அப்பாவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கோம். அதனால கண்டிப்பா அந்த மஞ்சமலை குடும்பத்துல இருந்து நான் அந்த பூங்குடியை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகர் சொல்லவும் உடனே மாயாண்டியும், அழகரு நீ ஒரு நிமிஷம் அமைதியாது, நம்ம ஊருக்கு நம்ம கட்டுப்படணும். அதுவும் இல்லாம பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான். அங்க பூங்கொடி சொல்றதும் ஒரு வகையில எனக்கு கரெக்டா தான் தோணுது. அதுவும் இல்லாம ஒரு வயசு பொண்ணை நீ வந்து கடத்திட்டு போயிருக்க, அது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம என்ன அவரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்கா. அதனால நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயா எங்களுக்கு இதுல மனப்பூர்வ சம்மதம். என்னுடைய பையன் என்ன சொன்னாலையும் நீங்க அதை கேட்காதீங்க. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இங்க பூங்கொடியை கட்டிக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. எங்க அழகர் வந்து பூங்குடியை வந்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே அம்மாவும் அங்க மாயாண்டி கிட்ட எங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, அந்த மாயாண்டி இந்த மஞ்சமலை குடும்பத்துல இருந்து கண்டிப்பா எப்பவுமே பொண்ணு எடுக்க கூடாது, அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு உறவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏற்கனவே நம்ம மேல அவங்க ரொம்பவே கோபமாவும் இருக்காங்க. அதுவும் இல்லாம முன்விரோத பகன்னு சொல்லிட்டு அவங்க நம்மள ஏற்கனவே பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம அவங்க கிட்ட சம்மதம் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகுடைய அம்மாவும் சொல்லவும் உடனே நீ எதுவுமே பேசாத, எனக்கு எல்லாமே தெரியும், என்ன இருந்தாலையும் இவன் இது மாதிரி ஒரு பிரச்சனைல மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை நான் சென்னைக்கு அனுப்பினேன். ஆனா அவன் அதை கேட்டானா, அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாகணும். அது இல்லாம ஊர் கூடிருச்சு, ஊர் முன்னாடி நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதுவும் இல்லாம தலைவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்டுதான் ஆகணும். அதை மீறனா நம்மளுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் அப்படின்னு மாதிரியுமே மாயாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அழகருடைய அம்மாவும் எதுவுமே பேசல, அழகருமே எதுவுமே பேசாம தலையை கீழே போட்டுட்டு நின்றுடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா நந்தினி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இங்க நான் அழகர் மாமா தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே ஆசை வச்சுட்டு இருந்தாங்க. அது இப்ப நடக்காம போறத நினைக்கிற போது ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த கூட்டத்துல இருந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த அழகருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் யார் சொன்னாலுமே அந்த பூங்குடியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அழகருமே நந்தினி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த வாக்கை வந்து எப்படிதான் காப்பாற்ற போறான்னு சொல்லிட்டு தெரியாம இங்க அழகர் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இங்க நந்தினி வந்து எனக்கு கொடுத்த வாக்கை அவரு காப்பாத்தல, என்னுடைய வாழ்க்கைய அவரு நாசம் பண்ண போற. கண்டிப்பா இங்க மாமா சொல்றது தான், அங்க மாயாண்டி மாமா சொல்றது தான் கேட்பாரு அழகரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பூங்கொடியுமே இங்க நந்தினியுமே கிளம்பிடுறாங்க. உடனே பூங்கொடியுமே இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு, ஐயா எனக்கு இந்த விஷயத்த தவிர வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை, அதுவும் இல்லாம அவன் பண்ண தப்புக்கு நான் தண்டனை கொடுத்துருக்கேன், அதுவும் இல்லாம மிகப்பெரிய ஒரு தண்டனை நான் கொடுக்க கிடையாது, என்னுடைய கௌரவத்தையும் என்னுடைய மரியாதையும் நான் காப்பாத்திக்க செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூங்கொடியுமே சொல்லிட்டுறாங்க. என்னதான் இருந்தாலையும் பூங்கொடி வந்து அந்த வீட்டுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு எண்ணத்துல அந்த வீட்டுக்கு போனாலையும் அந்த 40 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிக்காதது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட இங்க அழகரவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஓரமா அவங்க யோசிச்சுதான் இந்த ஒரு முடிவும் எடுத்தாங்க. ஆனா அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லி வச்சிருப்பாங்கன்னா, நான் அவங்கள பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுல நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு மாதிரியுமே அவங்கள சம்மதிக்க வச்சிருப்பாங்க. இதுல வந்து இங்க மாயாண்டியுமே நின்றுகிட்டு இருக்காங்க. மாயாண்டி வந்து தலைவர் கேட்கிறாங்க, ஏப்பா நீ உங்க பொண்ணோட அப்பா என்ற முறையில நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உடனே இங்க மாயாண்டியும், ஐயா எனக்கு வேற எந்த ஒரு கருதும் கிடையாது ஐயா, என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதுவே செஞ்சிடலாம், அதுவும் இல்லாம என் பொண்ணுக்கு எந்த ஒரு அசிங்கமும் வரக்கூடாது, அப்படின்னா இந்த ஒரு கல்யாணம் நடந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஐயா இன்னொன்னுமே, இந்த ஒரு சபையிலே எங்க அழகருக்கும் என்னுடைய மக பூங்குடிக்கும் இப்பவே நிச்சயதார்த்தம் பண்ணிடணும், அதுவும் இல்லாம எண்ணி ஒரே மாசத்துக்குள்ள இந்த கல்யாணமும் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியுமே மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. உடனே மஞ்சமலை இதை கேட்டுட்டு, ஐயா எப்படி ஐயா நாங்களுமே சொந்த பந்தமெல்லாம் கூப்பிடணும், அதுவும் இல்லாம கல்யாணம்ன்றது சின்ன விஷயம் கிடையாது, அது மிகப்பெரிய விஷயம், எல்லாம் நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கணும், அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், அதுவும் இல்லாம நீங்க அதை வந்து கேட்டு அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு மாதிரியுமே மாயாண்டி வந்து கேட்கவும், உடனே அங்க தலைவருமே, மஞ்சமலை நீ சொல்றதுல ஒரு வகையில உண்மையா இருந்தாலும் எங்க மாயாண்டி சொல்றதும் ஒரு பாயிண்ட்ல உண்மைதான், ஏன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் சொந்தக்காரங்க பந்தக்காரன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடணும், அதுவும் இல்லாம பத்திரிக்கை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நீ சொல்ற டைம்ல எல்லாம் இது வைக்க முடியாது, அதுவும் இல்லாம நான் சொல்ற டைம்ல இது வச்சுக்கலாம், அதுவும் இல்லாம நான் என்னவோ அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு
ஃபோன் மூலிமா உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தலைவருமே சொல்லிடுறாங்க. உடனே அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நேரம் வந்து கிடைக்குது. அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம், நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் ஒரே நாளில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி உடனே இங்கே அழகருக்கும் பூங்கொடிக்குமே கல்யாணம் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான பத்திரிகையுமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வீட்டில் உக்காந்துக்கிட்டு ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே நந்தினி எங்க அம்மாவுமே சொல்லியுமே நந்தினி கேட்காம அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே அழகுடைய அம்மாவும் நந்தினி எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, இப்போ உன்னை அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நந்தினி, அதை மட்டும் நீ நல்லாவே புரிஞ்சிருக்கோ. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜோசியம் பார்த்த அந்த அவர் வந்து அப்போ இருந்தே பரம்பரையாக அவங்க அந்த ஜோசிய இதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறது எல்லாமே அப்படியே அச்சஸில் அப்படியே நடக்கும். அதுவும் இல்லாமல் உனக்கும் அழகருக்கும் கல்யாணம் பண்ணால் யாருக்கா ஒரு உயிர் வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கோ இல்லை அழகருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு 2 பேரையுமே முக்கியம். அதனால் இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணாமல் இருக்கிறது தான் எனக்குமே நல்லதுன்னு தோணுது. ஆனால் நீ அழகரை நினச்சிக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பு நந்தினி. அதுவும் இல்லாமல் இங்கே உங்கள் 2 பேருக்கும் ஜாதகம் ஒத்து போயிருந்துச்சுன்னா நான் அப்போவே உங்கள் 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணியிருப்பேன். அதனால் இப்போ நீ எதுவுமே அழுதுகிட்டு இருக்காத, உன்னுடைய வருத்தம் எல்லாமே அழுது கொட்டிடு. அதுவும் இல்லாமல் இன்னையோட முடிச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் அவனை நினச்சிக்கிட்டு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவனை விட நல்ல மாப்பிள்ளையா நான் உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் அங்கே உங்கள் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகுடைய அம்மாவுமே சொல்லிடுறாங்க. அழகருமே அங்கே வீட்டில் உக்காந்துக்கிட்டு பயங்கர வருத்தமாக தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் அந்த பூங்கொடியை நான் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலையும், ஆனால் நான் பண்ண ஒரு தப்புனால இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்க. அவங்களுடைய ஃப்ரெண்டெல்லாம் வராங்க. ஃப்ரெண்டெல்லாம் வந்ததும் மாப்பிள்ள நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்கே அழகரும் டேய் என்னடா விஷயம், என்ன கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே அவங்க ஃப்ரெண்டுமே என்ன மாப்பிள்ள அந்த பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்கிறதா கேள்விப்பட்டேன், அதுவும் இல்லாமல் ஊர் பஞ்சாயத்திலே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். ஆனால் நீ அந்த ஊர் பஞ்சாயத்தில் என்ன சொன்னாங்களோ அதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்படி நீ கட்டுப்படலைன்னா இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க, இந்த வீட்டுக்கே நீ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரெண்டமெல்லாம் சொல்லவும் உடனே அழகரும் டேய் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலடா, அவங்க அந்த சபையில் இப்படி ஒரு வார்த்தையை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த பூங்கொடி புள்ள என்ன என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கும், ஆனால் என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வருதுன்னு சொல்லிட்டு தெரியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகர் சொல்லவும் உடனே அவங்க ஃப்ரெண்டெல்லாம் டேய் அந்த பொண்ணுக்கு அப்போ இருந்தே உன் மேலே ஒரு கண்ணுடா, நீ ரொம்பவே அழகாக இருக்குல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு போல. ஏன்னா முன்னாடி பார்த்த மாப்பிள்ள 40 வயசான கிழவனை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு எப்படிடா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் யோசிச்சுதான்ப்பா உன்னை அழகாக்கிற மாப்பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை வச்சு அந்த விஷயத்த கேட்டுருச்சு. விடு மாப்பிள்ள, அந்த பொண்ணுமே சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க அழகரும் டேய் சும்மா இருடா, நானே எப்படி நந்தினி கிட்ட சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு தெரியாம ஒழிச்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம முன்னாடி நான் நந்தினியை தான் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் இல்லாமல் நீ எதுவுமே நினச்சிக்காத அப்படின்னு வேற சொல்லி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நந்தினி இந்த விஷயத்த கேட்டதுலேருந்தே அழுதுகிட்டே இருக்கா, அவளை நான் எப்படி தான் சமாதானப்படுத்த போறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க மாயாண்டியும் அந்த பஞ்சாயத்து முடிஞ்ச கையோட இங்க மஞ்சமலை வீட்டுக்கு போயிட்டு வராங்க. மஞ்சமலை வீட்டுக்கு போயிட்டு இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு எப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பேசிட்டு வரதுக்காக போகிறாங்க. உடனே அங்கே மஞ்சமலை வீட்டுக்கு போனதுமே மஞ்சமலை வந்து எப்போவுமே மரியாதை கொடுக்காத மாதிரி இப்போ வந்து பயங்கரமாக மரியாதை கொடுக்குறாங்க. உடனே வாங்க சம்பந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு சொல்லுங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை கேட்கவும் உடனே மாயாண்டியும் அது இல்லை மாப்பிள்ள, இங்கே கல்யாணத்துக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதனால் அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ண வேணாம், இங்கே இருக்கிற பூங்கொடியை வந்து நீங்கள் கட்டின புடவையோட அமிச்சா கூட போதும், எல்லா கல்யாண ஏற்பாடும் அவளுக்கு நகை நெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவுமே பார்த்து பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு கொடுக்குறது நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேணாம், அந்த வீட்டில் அவள் மகாராணி மாதிரி இருப்பா. அதுவும் இல்லாமல் நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நீங்கள் எப்போவுமே வந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே கூட அவள் வந்து எப்போனாலும் இருந்துட்டு போகலாம், அதெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். பூங்கொடி
முன்னாடி அங்கே எப்படினாலும் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அவன் நினச்ச மாதிரி இருக்கலாம், அவன் நினச்ச மாதிரி படிக்கட்டும், எல்லாமே அவ பண்ணிக்கிட்டோம். ஆனால் அதில் நாங்கள் எந்த ஒரு இன்வால்வும் ஆக மாட்டோம். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே மஞ்சமலையுமே இதெல்லாம் எதுக்கு சம்மந்தி, இப்போ நம்ம 2 பேரும் சம்மந்திங்களாக போகிறோம், இதுக்கெல்லாம் நன்றியெல்லாம் எதுக்கு சம்மந்தி, இங்கே அழகருக்கு என்னுடைய பொண்ணை பூங்கொடியை கட்டி கொடுக்குறதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதம். அது இல்லாமல் அப்படி ஒரு மாப்பிள்ளை என்னுடைய பொண்ணுக்கு கிடைக்கவே மாட்டான். அதனால தான் இங்கே அழகரவே நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அப்படின்ன மாதிரியுமே அங்கே மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. உடனே பக்கத்தில் நின்று இருக்க பேச்சியுமே ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டேயுமே இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அண்ணனும் அங்கே வந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் ஒரு சம்மந்தியாக வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தில் வந்திருக்காங்க. அப்படின்ற போது அங்கே பேச்சுக்கு ரொம்பவே சந்தோஷம். அது இல்லாமல் பேச்சு வந்து ரொம்பவே வருத்தத்தில் தான் இருந்தாங்க. எங்கள் அழகருக்கு தான் எங்கள் பூங்கொடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே புது மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த மாப்பிள்ளையுமே ஓகே ஆகிட்டு கல்யாண விஷயம் வரையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நின்று இப்போ அழகரே அங்கே பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்போ பேச்சுக்கும் சரி இங்கே மாயாண்டிக்கும் சரி 2 பேருக்கும் சந்தோஷம். உடனே அம்மாடி பேச்சு எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டி கேட்கவும் உடனே பேச்சியும் அண்ணே நான் நல்லா இருக்கண்ணே, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கண்ணே, இங்கே அழகர் வந்து பூங்குடியை கட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ கூட என்னால் நம்ப முடியல, எனக்கு இது கனவா நிஜமானு கூட தெரியலண்ணே, எனக்கு பயங்கரமான சந்தோஷம் அண்ணா. இப்போ பூங்கொடியை நீங்கள் அங்கே சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கோங்கண்ணே, என்னுடைய பொண்ணை என்ன மாதிரி நீங்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் என்னை விட நீங்கள் அதிகமாகவே பார்த்துப்பீங்க. நான் இதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் சொல்லலை. ஆனால் இங்கே அழகர் வந்து பூங்கொடி மேலே கோவமாக இருக்கானா இல்லை ஏன் மேலே கோவமாக இருக்கானான்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே பூங்கொடி கிட்ட எதனா கோவமாக இது நடந்துக்க போகிறான்னு நீங்கள் பார்த்து அங்கே அழகர்கிட்ட சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே பேச்சு சொன்னதும் மாயாண்டியும் மடி பேச்சு நீ எதுக்குமே வருத்தப்படாதம்மா, இங்கே பூங்கொடியை கட்டிக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயத்த கண்டிப்பாக அழகர் செய்வா, ஆனால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அழகர் வந்து எனக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி எந்த ஒரு அசிங்கத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணால். ஆனால் இந்த ஒரு விஷயத்த பண்ணத்துலேயுமே ஒரு வகையில் ஒரு நல்லதாச்சு. ஏன்னா இப்போ நான் நினச்ச மாதிரியே இங்கே பூங்கொடிக்கும் அழகருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அங்கேருந்து மஞ்சமலை இங்கே பென்னி சிம்பிளின்னு சொல்லிட்டு கிளம்பவும் பென்னியுமே அங்கே பேச்சியை பார்த்து அம்மாடி நான் வரேம்மா, இப்போ உனக்கு எதனா செலவுக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட கால் பண்ணி கேளுமா, நீ கேட்காமலாம் இருக்காத, உனக்கு கொடுக்குறதுல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய அண்ணன் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காரு, நீ அங்கே சந்தோஷமாக இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீ இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறியோ அது அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா? சியானுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அவர் தெரிஞ்சிருந்தோம் அவர் மனசுக்குள்ளேயே எல்லா கஷ்டத்தையுமே பூட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாமே ஒரு நாள் வந்து சரியாகும். அப்போ எங்கள் சியா வந்து உங்கள் ஃபேமிலியும் சரி எங்கள் ஃபேமிலியும் சரி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பென்னியுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நந்தினி அழுதுகிட்டே இருக்கிறத இங்கே போய் பார்த்து அழகுடைய அம்மாவுமே சமாதானம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அழகுறாங்க அம்மா சொல்லியுமே அவங்க கேட்காம அழுதுகிட்டே இருக்காங்க நந்தினி. உடனே இங்க அழகர்கிட்ட வந்து அவங்க அம்மாவும் அழகரு இங்க பூங்கொடியை நான் எவ்வளோ சொல்லியுமே இங்க நந்தினி நான் எவ்வளோ சொல்லியுமே அவ அழுதுகிட்டே இருக்கா, நீ போய் கொஞ்சம் பேசி பார்க்குறியாப்பா அழகரு நீ அவகிட்ட எடுத்து புரிய வைப்பா, ஏன்னா நான் செஞ்ச தப்புனாலதான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னதான் இருந்தாலையும் இங்க அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அவருக்கு சந்தோஷம்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒன்று அவங்க தங்கச்சி, இன்னொன்று நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு இப்போ வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்காரு. உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பூங்கொடிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த சபையில வந்து ஓகே சொன்னாரு. அதுவும் இல்லாம நீ அப்பாவை தப்பா நினைச்சுக்காதப்பா, அப்பா எப்பவுமே உனக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம இங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த பேச்சு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டபோது எனக்கு மனசே உருகி போச்சு. நம்ம அந்த மஞ்சமலையை நினைக்கலனாலுமே இங்கே நம்ம பேச்சியை பற்றி நம்ம நினச்சி அந்த பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா. பேச்சு ரொம்பவே நல்ல ஒரு கேரக்டர் கூட. ஏன்னா அவங்க புருஷன் செஞ்ச தப்புக்கு அவன் வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனான். இப்போ அவன் குடிச்சிட்டு பயங்கரமாக அங்கே பேச்சியை சித்திரவதம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அவங்க பேச்சு படுற கஷ்டம் மாதிரி அவங்களுடைய பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே பேச்சு நினைக்கிறாங்க போல. அதனாலதான் இங்க உனக்கு கட்டி கொடுக்குறதுல அவங்களுக்கு எந்த ஒரு இது விஷயமும் இல்லாம உனக்கு கட்டி கொடுக்குறாங்க. அது இல்லாம இந்த காலத்துல எல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதுவும் இல்லாம இப்போ பொண்ணு வந்து உனக்கு அவங்களே கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலையுமே நீ அந்த ஒரு தப்பு பண்ணாம இருந்ததுன்னா அவளை பிடிக்கலனாலையும் நீ அவளை கல்யாணம் பண்ணி இருந்துக்க மாட்ட. இப்ப நீ அவளை கூட்டிட்டு போயிட்டு கடத்திட்டு போயிட்டு நீ ஒரு இடத்துல வச்சதுதான் பிரச்சனையே. நீ பண்ண தப்புக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல நீ இங்க நந்தினியை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்காத. நந்தினி அதை நினச்சி ஃபீல் பண்ணி எல்லாமே சமாதானம் ஆகிடும். நந்தினியுமே எதுவுமே நினச்சிக்க மாட்டா. ஏன்னா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தருக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரியுமே அந்த இது ஜாதகக்காரர் சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு கல்யாணம் நடக்காது தான் எனக்குமே நல்லதுன்னு தோணுது. அதனால தான் நான் இப்போ வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால நான் இந்த ஒரு கல்யாணத்தை உங்கள் 2 பேரையுமே நான் கண்டிப்பாக பண்ணி வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு 2 கண்ணுமே வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் எனக்கு வேணும். நீங்கள் 2 பேரும் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருடைய அம்மாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அழகரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா இங்கே இது நந்தினியை பார்த்துட்டு அங்கே நிற்க கூட முடியல. ஏன்னா நந்தினியை வந்து அந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சின்ன வயசில் என்ன இருந்தாலையும் இங்கே பூங்கொடி கூட சுற்றிட்டு இருந்தாலையும் பூங்கொடியவே நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்லிட்டு இருந்தாலையும் அதுக்கப்புறம் ஒரு நடந்த பிரச்சனையினால பூங்குடி மேலே இருந்த பாசம் வந்து அப்படியே வெறுப்பா மாறி பூங்குடியை வந்து கோவமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அழகர் வந்து அங்கே எவ்வளவோ அவங்க அப்பா கிட்ட சொல்லி பார்த்துருப்பாங்க. ஆனால் அழகர் சொல்லியுமே அங்கே மஞ்சமலை வந்து கேட்காம அவங்க அப்பாவையும் அவனையும் அவங்க அம்மாவையும் சொல்லிட்டு நிறைய டைம் வந்து அசிங்கமும் படுத்திருக்காங்க. நிறைய டைம் இங்கே அழகருமே அமைதியாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் அமைதியாக இருக்க இங்கே தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க போல, இல்லை தலை மேலே ஏறி நின்றுக்கிட்டு நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால இங்கே நந்தினிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கமே ஆயிடுச்சு. அதனால் இப்போ அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு சைடு இங்கே அழகருமே பயங்கரமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும், ஒரு சைடு வந்து இங்கே பூங்கொடியும் அங்கே மஞ்சமலை சுடலைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே போயிடுறாங்க. பஞ்சாயத்தில் வந்து அழகரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூங்கொடி வந்து சொன்னதை வந்து அங்கே ராசாத்தியுமே கேட்குறாங்க. எங்கே பாரு பூங்கொடி, நீ எதுக்காக அந்த அழகர் பையில கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? இப்போ உனக்கும் முன்ன பார்த்த மாப்பிள்ளைக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கிறதா சொல்லிருந்துச்சு. ஆனால் நீ எதுவுமே அங்கே நினைக்காம இப்ப உனக்கும் அந்த அழகர் பையலுக்கும் கல்யாணம் வேற சொல்லிட்டு வந்திருக்க. அந்த அழகர் பையன் உன்னை கட்டிக்க அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அதுவும் இல்லாம அவன் அழகு இருக்கா? அவன் எதுக்குமே லாக்கி இல்லாதவன். அவனை போய் நம்பி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட மூளை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி கேட்கவும், உடனே அங்க இருக்கிற மஞ்சமலையும் ராசாத்தி, நீ இந்த விஷயத்துல எதுவுமே இன்வால்வ் ஆகாத. எங்களுடைய விஷயத்துல நாங்களே முடிவு எடுத்துக்கிறோம். அதுவும் இல்லாம நீ இந்த விஷயத்துல இன்வால்வே ஆகக்கூடாது. நீ இதுல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன். எதுக்காக நீ முன்ன பொண்ணு இப்ப வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த 40 வயசு கிழவனுக்கு நான் கட்டி வைக்கிறத இங்க நான் அழகருக்கே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அழகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கூட நான் நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும். அதனால நான் எதுவுமே யாருக்கிட்டையுமே நான் சொல்லவும் போறதில்ல, அது மாதிரி நான் நடந்துக்கவும் போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க ராசாத்தி வந்து பயங்கர வருத்தமாயிடுறாங்க. என்ன இருந்தாலையும் அவங்க வந்து ஒரு 5 லட்சம் வாங்கியிருக்காங்க. அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அதுவும் இல்லாம அந்த 5 லட்சம் வாங்கினதுக்காக இங்க அழகரை வந்து அந்த அழகரை வேணா இங்க பூங்கொடி வந்து அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுமே அங்க 2 பேருக்கும் பூங்கொடிக்கும் கோபமா இருக்குது, அங்க இருக்கிற எல்லாருக்குமே தான் கோபமா இருக்குது. அதுக்கப்புறம் இங்க சுடலையும் ராசாத்தி இங்க அவர் சொல்லிட்டார்ல, அவருடைய பொண்ணோட வாழ்க்கையில நாம இன்வால்வ் ஆகக்கூடாது. என்ன இருந்தாலையும் நம்மளுக்கு ஒரு பொண்ணு இல்லை. எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாம அவளுக்கு அந்த மாப்பிள்ளையே நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா இந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டு இன்னொரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். அந்த தப்பு விஷயத்த மட்டும் நான் எப்பவும் எந்த காலத்துக்குமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார் முன்னாடியும் எங்கள் அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே அழகர் சொன்னதை கேட்டதுமே அவங்க அப்பாவுமே எங்கள் முதல்ல முன்னாடியே போதா வேற அவங்க கிட்ட போய் உக்காந்துக்கிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. உடனே இங்கே எல்லாரும் அப்படி இப்படின்னு இருக்க கல்யாணம் எடுப்பாரும் ஒரு சைடு தடப்புல நடக்க
இங்கே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா பேச்சு வந்து நான் நினச்சது நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பூங்கொடி வந்து அங்கே சந்தோஷமாக இருப்பா. கண்ணை மூடிட்டு என்னுடைய அண்ணன் ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணுங்களை நான் கொடுப்பேன். ஏன்னா என்ன இருந்தாலையும் என்னுடைய அண்ணன் வந்து எனக்கு எப்போவுமே குலசாமி தான். எங்கள் அப்பா இல்லாத போது, எங்கள் அம்மா இல்லாத போது என்னுடைய அண்ணன் எனக்காக எல்லார்கிட்டையுமே பேசி எனக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டு இப்போ இப்படி வந்து நின்றுட்டு இருக்காரு. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.